மகா என்ன பண்ணுறாங்க, அவங்க செஞ்ச அந்த ஸ்வீட்டை வந்து பாதுஷா வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு மட்டும் தரமாட்டேங்கிறாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அவருக்கு பிடிக்காதான் இப்போ ரீசெண்டாக அப்படி சொல்லிடுறாங்க. அதனால் சூர்யா தவிக்கிறாரு. அடுத்து வந்து யாருக்கும் தெரியாமல் போயிட்டு திருடி சாப்பிட்றாரு. அப்போ மகா கையும் களமாக பிடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து வந்து சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒன்றே ஒன்று சாப்பிட்டுக்கிறேன்னு கெஞ்சுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனால் போதுன்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சூர்யா சந்தோஷமாக அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றாரு. சூர்யாவுக்கு வந்து திடீர்னு ஃபோன் வருது. அதனால சூர்யா கிளம்புறாரு. அந்த டைமில் கரெக்டாக இவர் கண்டிப்பாக வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறாரு, அந்த ஸ்வேதாவை தான் அப்படி சொல்லிட்டு மகா வந்து கிளம்ப பார்க்குறாங்க. எப்படி சொல்லிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு ரொம்ப முக்கியமாக வேலை, வீட்டு வேலையை பாரு, உனக்குலாம் அதான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி காயத்ரி சொல்கிறாங்க. அது கேட்டு ராஜேஷ்மி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஏன் மருமக எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நீ டிசைட் பண்ணக்கூடாது, அதை நான் தான் டிசைட் பண்ண, அவள் வேலைக்கு போவா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால காயத்ரிக்கு செம டென்ஷன் ஆகுது. அனமிகா பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து அனம்பிகா வந்து யோசிக்கிறாங்க, இந்த மகா வேலைக்கு போகக்கூடாதுன்னு பார்த்தா இவ வேலைக்கு கிளம்புறாளே, அத்தையாலே தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காங்க. சரி நான் வரேன் அத்தை அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா வந்து சூர்யா கூட போகலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சூர்யா வந்து எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்படுறாங்க. வெளியவே நிற்கிறாங்க. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஏன் நீ வெளியவே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்மி கேட்குறாங்க. இல்லை ஆட்டோ வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒன்றும் ஆட்டோவில் ஒன்றும் போக வேண்டியதில்லை, இந்த வீட்டு மூத்த மருமகனி, நீ எதுக்கு ஆட்டோவில் போகணும், என் கார் சாவி தரேன், என் காரில் போ அப்படி சொல்லிட்டு காரை சாவியை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து வேணாத்த அப்படின்னு, எதுக்கு வேணான்னு சொல்கிற, இந்த வீட்டு மருமகனி எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது, இப்போ வந்தவங்களே பயங்கரமாக ஆடுறாங்க, இதில் நீ போனால் தப்பு கிடையாது, அதனால் இந்த வீட்டு மருமகன்ற கெத்தை நீ காட்டி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாங்க கார் சாவியை. சரி நீ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டிரைவர் இருப்பார், அவர் வண்டி எடுக்க சொல்லு அப்படி சொன்னோன்னே இதையெல்லாம் பார்க்குற காயத்ரிக்கு செம்ம கடுப்பாது. அனமிகாவும் செமைய டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி தான் நல்ல வேலை செஞ்ச ராஜலக்ஷ்மி, உண்மையிலே சொல்கிறேனே, மகாவை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்க, எனக்கு இது போதும், கூடி சீக்கிரம் முழுமையாக நீ மகாவை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி என்ன பார்த்துட்டு நிற்கிற, கிளம்பு, அத்தை நிஜமாவா, நிஜமாக தான் சொல்கிறேன் கிளம்பு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக வந்து மகா வந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து காரில் வந்து இறங்குறாங்க மகா. இதை பார்த்து சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன இவன் இப்படி வந்து காரில் வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு உள்ளே வராங்க. பார்த்துட்டோன்னு வந்து அப்படியே வந்து பார்த்து டென்ஷனாக வர்றாரு சூர்யா. என்ன இவன் திடீர்னு காரில் வந்து இறங்குற, என்ன தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தே தெரியாமல் எடுத்துகிட்டு, வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலையா அப்படின்னு. அத்தையே கார் சேவையை கையில் கொடுத்து, மகா இதுக்கப்புறம் நீ காரில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுது சூர்யாவுக்கு. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இதுக்கப்புறம் யாரோட பர்மிஷனும் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக ஸ்வேதா கால் பண்ண, என்ன சூர்யா நான் வர சொன்ன ஒன்றும் வரலையா, இல்லை ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருந்தது, அதான் அர்ஜென்ட்டாக வா, என்னால் முடியல, சீக்கிரமாக வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் கிளம்புறாரு. இங்கே மகா யோசிக்கிறாங்க, இவர் கண்டிப்பாக ஸ்வேதா பார்க்க தான் போகிறாரு, ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஸ்வேதா வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யா போய் பார்க்குறாரு. அப்போ அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்த்து சூர்யா செமைய டென்ஷனாக அவரை போட்டு அடிச்சிட்டாரு. மரியாதை இங்கேருந்து போயிடு, அவ்வளோதான் சொன்னேன், உன் டைவர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோம், டைவர்ஸும் சீக்கிரமாக கிடச்சிடும், இதுக்கப்புறம் வந்து சும்மா தொல்லை கொடுத்துட்டு வந்து அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டாரு. பார்த்துக்கிறேன், உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாலும் ஓவராக பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் திட்டிட்டு போகிறாரு, ஸ்வேதாவோட வீட்டுக்காரு. அடுத்து வந்து சரி ஸ்வேதா மனசு கஷ்டப்படாத, அழாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹக் பண்ணி அப்படியே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு சூர்யா. மகா கரெக்டாக வர்றதுக்கும் அவரை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. மகா அங்கே வராங்க. பார்த்துட்டு ஸ்வேதாவையும் வந்து சூர்யாவையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் இருக்கேன் உனக்கு, இந்த உலகத்தில் உனக்கு நான் இருக்கேன், இது போதாதா உனக்கு, வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, உனக்கு டைவர்ஸும் சீக்கிரமாக கிடச்சிடும், அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆகிடலாம், அதுக்கப்புறம் என்ன நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்கார் ஸ்வேதா கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. அதை பார்த்துக்கிட்டே, கவலைப்படாத ஸ்வேதா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அப்படியே அவங்கள வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்கே மகா வந்து அதை பார்த்த அதிர்ச்சியில் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே வராங்க. இது முடியுது.